அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இப்போ ஆயுத பூஜை முன்னிட்டு பல படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். அதுக்காக இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 6 படங்களுக்கு மேலே தமிழில் மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பல படங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. ஏற்கனவே இப்போ பல படம் லப்பர் பந்து படம் நல்ல விமர்சனங்கள்லாம் பெற்றுட்டு வந்துச்சு. அது நம்மளும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்மளோட சேனலில் இருக்குது, வேணா டிஸ்கிரிப்ஷனில் விட்றேன். அதுக்கடுத்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படமாக இந்த வாரம் நிறைய பேர் விமர்சனம் கேட்டிருந்த படம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. இந்த படத்துக்கு எதுக்கு ஹைப் அதிகமாக இருந்ததுன்னா, இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறது வந்து தேசிய விருது பெற்ற தென்மேற்கு பருவக்காற்று படத்தோட இயக்குனர் சீனு ராமசாமி. ஏற்கனவே அவர் வந்து பல தரமான படங்கள்லாம் கொடுத்தவர். தென்மேற்கு பருவக்காற்று, அப்புறம் மாமனிதன், அப்புறம் இந்த மாதிரி நீர்ப்பறவை, தர்மதுரை, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்பான படங்கள். அதுலேயும் தர்மதுரை உலக பட விழாக்கள் பல இதுலேயும் கலந்துக்கிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த படம் அது. அந்த படம் உலக பட விழாக்கள் பல இதுலேயும் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம். இப்படியாப்பட்ட பல சிறப்புகள் பெற்ற இயக்குனர் இயக்கியிருக்க படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பை கூட்டுச்சு. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து அறிமுகமாக வந்து காலங்கள் 2ல் நடித்த ஏகன் தான் ஹீரோவாக அறிமுகம் ஆகிறாருன்னு ஒரு வாய்ப்பு இருந்தது. அது கூட வந்து பிரிகேட சாகா, யோகி பாபு, சத்யசுதா, அப்புறம் குட்டிப்புலி தினேஷ், பவா செல்லதுரை, லியோ சிவகுமார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருந்ததுன்னு டீட்டெயில் ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு வீடியோவும். அப்புறம் அந்த வெர்டிக்ட் என்னென்னு ஃபைனலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அது தேட்டர்களில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, எதிர்பாராத விதமாக அப்பா அம்மாவால் கைவிடப்படுற சின்ன பசங்க, ஒரு 8, 9 வயசு பசங்க, அந்த மாதிரியான சின்ன பசங்களாம் இருக்காங்க. ஏகனும் ஒரு தங்கச்சி அவர் சத்யசுதாவும். அப்படி அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள விட்டுட்டு தனித்தனி ட்ராக்கில் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆகி போனவங்க எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான கண்டிஷனு. இது உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் படம் பாருங்கள், சொன்ன ரிவீல் ஆகிடும். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இவங்க யாருமே இல்லாமல் கைவிடப்பட்டு அவங்க பாட்டி வளர்க்குறாங்க. அம்மாவோட அம்மா அவங்களும் திடீர்னு சூழ்நிலை இறந்துற, அதுக்கப்புறமா அவங்களுக்கு தூரத்து உறவாக இருக்கிற பெரியப்பாவா வர யோகி பாபு இவங்களுக்கு வந்து இறக்கப்பட்டு ஒரு அவங்களுக்கு தேவையானது இதெல்லாம் பண்ணி கொடுக்குற சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றுறாரு. அதுக்கு நன்றி கடனாக வளர்ந்துட்டு அவரோட கோழி பண்ணை கடையிலேயே, கறி கடையிலேயே வந்து வேலைக்கு செய்கிறாரு ஏகன் வளர்ந்துட்டு. அப்போ வந்து அவங்க தங்கச்சியான சத்யசுதா வந்து காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி கதைக்கெல்லாம் போகும்போது அந்த அந்த கறி கடைக்கு பக்கத்துலேயே பானை கடை வச்சுருக்க பிரிகேட சாகா ஹீரோயின் அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தங்கச்சி வந்து லியோ சிவகுமாரை வந்து லவ் பண்ணுறாரு. அந்த விஷயம் ஏகனுக்கு தெரிய வந்து அவர் கோவப்படுறாரு. அம்மாவும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பாவும் இல்லை, இதில் வந்து நம்ம வாழ்க்கை திசை மாறிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் லியோ சிவகுமார் எப்படிப்பட்டவர்னு அவர் வந்து விசாரிக்கிறாரு. இதுக்கிடையில் வந்து இவங்களை கை விட்டுட்டு போன அப்பா அம்மாவை வந்து ஒரு எதிர்பாராத சூழ்நிலை, அவங்க கஷ்டப்படுற சூழ்நிலை சந்திக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க வயசான காலத்தில் அவங்களோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அப்பா அம்மாவை சேர்த்துக்கிட்டாரா, தங்கச்சிக்கு லவ் பண்ணி அந்த லியோ சிவகுமாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா, இவரை வந்து ஒருதலை காதலாக லவ் பண்ணுற அந்த பிரிகேட சாகாவோட ஹீரோவுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படிங்கிறத சொல்கிறது தான் பேலன்ஸான கதை. நீ படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இந்த படம் வந்து முள்ளும் மலரும் மாதிரியான டைப்பான ஒரு அண்ணன் தங்கை பாசம் பற்றின கதை. இந்த கதை வந்து ஆன் பேப்பராக வந்து நல்லா ஒரு ஒன்லைனாக கேட்கும்போதும் சரி, இந்த பேப்பரில் எழுதி பார்க்கும்போதும் நல்ல கதை. அதுக்கு வந்து ஏகன் தான் இந்த படத்துக்கு ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காரு. காலங்கள் 2ல் சீரியலில் நடித்தவர். இந்த படத்தில் ஹீரோ ப்ரமோஷனு, அவர் அறிமுக நடிகர்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இந்த கேமரா ஃபியர்லாம் எல்லாமே சிறப்பாக நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தில் கோபம், ஆக்ரோஷம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும் முகபாவங்கள்லாம். இனி வர படங்களில் சரியாக பண்ணிடுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வருங்காலத்தில் நல்ல நடிப்புக்கு சீனு ராமசாமி அவர்கள் அறிமுகம்லாம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே விஜய் சேதுபதி அவர்கள் தேசிய விருது பெற்றார். அவர் அறிமுகப்படுத்தினது சீனு ராமசாமி அவர்கள் தான். தென்மேற்கு பருவக்காற்று என்ற படத்தில் ரொம்ப ஹீரோ ரோல் கொடுத்து அறிமுகப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தார். அவரோட நடிப்பு திறமையை கண்டுபிடிச்சவர் சீனு ராமசாமி அவர்கள். அது மாதிரி ஏகனையும் நல்லா ஒரு நடிகராக இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக ஏகனம் பெரிய அளவில் வருவார், நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து
தங்கச்சி கேரக்டரில் வந்து சத்ய சுதா அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டரை. அது இல்லாமல் ஹீரோயினாக வர பிரிகேடா ஒன் சைடில் வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்தில் மெயின் பலமே வந்து யோகி பாபு தான். யோகி பாபு இல்லைன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் மெலோட்ராமாவாக போயிருக்கும். படம் சீரியல் பார்க்குற எஃபெக்ட்டுக்கு போயிருக்கும். அவருக்கு போய் தான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான நடிகர் இந்த படத்தில் மெயினான நடிகர்னா அவர் சொல்லலாம். அவரும் அவருக்கு ஹீரோவுக்கு ஏகனுக்கு ஃப்ரெண்டாக வர குட்டி புலி தினேஷ், மாற்றுத்திறனாளி அவர். அவர் குட்டி புலி படத்துலேயே நல்லா நடிச்சிருப்பார் தினேஷ், குட்டி புலி தினேஷ். அவரும் யோகி பாபு நடிக்கிற அந்த ஒன்லைனர் நல்லா இருக்குது. அது இல்லாமல் தனித்தனியாக ஸ்கோர் பண்ணுறாரு குட்டி புலி தினேஷ். இவங்க தான் படத்தை வந்து மெலோட்ராமாவோ இல்லாமல் ஃபீச்சர் ஃபிலிமாக கொண்டு போகிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து யோகி பாபு காமெடியும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதோட எமோஷனல்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. யோகி பாபு அவர்கள் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து ஐஸ்வர்யா தத்தா, பவா செல்லதுரை, பிரிகிடா சாகா, லியோ சிவகுமார், இவங்கெல்லாம் வந்து அப்புறம் வீரமன் இவங்க எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டர்ஸை. மியூசிக் வந்து என் ரகுநந்தன் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த கடவுளே கிளைமேக்ஸ் பாட்டு ஒரு 20 நிமிஷம் படத்தை வந்து தூக்கி நிறுத்துது. அந்த ஒரு பாட்டு தான் படத்தில் பலமே. அந்த கடைசி 20 நிமிஷம் படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. படம் ஃபுல்லாக இந்த மாதிரி வாவ் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா படம் வேறு லெவலுக்கு போயிருக்கும். படம் மைனஸே இல்லைன்னா இருக்குது. அது என்னென்னா இந்த படம் வந்து 1980களிலே நம்ம பார்த்து ஏற்கனவே பார்த்த படங்களோட அந்த ஒரு காட்சி அமைப்புகள் மாதிரி வசனமாக தான் நாங்கள் படத்தில் எந்த விதமான காட்சிகளை கடத்தப்படலை. படம் நெடுக வந்து வசனத்திலே கடத்திற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அது இல்லாமல் படம் ஃபுல்லாகவே ஒரு மெலோட்ராமா மாதிரியான நாடகம் பார்த்த மாதிரியான சீன்கள் வரதை தவிர்க்க முடியல. அது இல்லாமல் சீரியல் மாதிரியான காட்சிகளும் பல இடங்களில் வருது. கடைசி 20 நிமிஷம் தவிர ஒரு சில வாவ் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறத தவிர மற்ற இடங்கள்லாம் படம் எமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகலை. படத்தில் வந்து பட்ஜெட் ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருந்திருக்க மாதிரியே தெரியுது. இப்போ பெரிய அளவில் எந்த அளவு எஸ்டாப்ளிஷ் நடிகரும் இல்லைனாலுமே படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வந்திருக்கலான்ற அளவுக்கு தான் நமக்கு தோணுது. அது இல்லாமல் இது பல சிறப்பான படங்கள், தேசிய விருது பெற்ற பட இயக்குனர் சீனிவாசன் படங்களாக அவரோட இயக்குன படமான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே அந்த அளவுக்கு வலுவாக இல்லை. ஆன் பேப்பராக நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்கலாம். படத்தில் எந்த இடத்துலையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லை. வில்லன் கேரக்டரும் பெரிய லெவலில் இல்லை. பவா செல்லதுரை ஒரு சீனில் வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அவர் வில்லன் இல்லை. லியோ சிவகுமார் வந்து வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க, வில்லன் இல்லை. இப்படி படம் ஃப்ளாட்டாகவே நகருது. அது இல்லாமல் பல இடங்களில் வந்து எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகலை. இது சின்ன சின்ன மைனஸாக பார்க்கப்படுது. மொத்தத்தில் இது எப்படி இருக்குன்னா, இது சீரியல் மாதிரியான மெலோட்ராமா பிடிக்கும்னு சொல்கிற பெண்கள் இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆவரேஜான படம். பார்க்கலாமா வேணாமான்ற காலை நீங்களே எடுத்துங்க. ஸோ ஓடிடியில் வரும்போது பார்க்கலான்றவங்க பாருங்கள். இப்போ தியேட்டருக்கு போய் பார்க்கணுமான்னு வேணாமான்ற காலை நீங்களே எடுத்துங்க. பெண்களை கவரக்கூடிய எல்லா விதமான இந்த எலிமெண்ட்ஸும் படத்தில் இருக்குது. இதான் அந்த படத்தோட வெர்டிக்ட்டு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு பெரிய விமர்சனம் கூட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.